பேசிசிட்டி ஆஃப் அமீன்ஸை ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிற இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்க குரூப் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. வேறு என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா சால்வேஷன் எஃபெக்ட். வாட் இஸ் சால்வேஷன் எஃபெக்ட்? In aqueous solution, the substituted ammonium cations get stabilized not only by electron releasing effect of alkyl group but also by solvation with water molecule. இப்போ வந்து அமீன்ஸை வந்து வாட்டரில் எடுத்துக்கிட்டோன்னா, அக்வஸ் சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டோன்னா, இதில் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப் அல்கைல் குரூப் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது சால்வேஷன் வித் வாட்டர் மாலிக்யூல். இப்போ இந்த கீழே இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ரைமரி அமீன் RNH2 ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து வாட்டரில் எப்படி இருக்கணும்னா RNH3 ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த 3 ஹைட்ரஜன் இருக்கா, ஸோ இட் கேன் ஃபார்ம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் 3 வாட்டர் மாலிக்யூல். அடுத்தது செகண்டரி அமீன் R2NH. இது கேட்டயானிக் ஃபார்மில் 2 இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். டெர்ஷரி அமீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி 1 intermolecular hydrogen bonding form பண்ணும். The greater the size of the ion, lesser will be the solvation. இப்போ tertiary 3 R குரூப் இருக்குது, greater size, அப்போ சால்வேஷன் கம்மியாக இருக்குது இல்லையா. ஒரு வாட்டர் மாலிக்யூல் கூட மட்டும்தான் intermolecular hydrogen bonding ஃபார்ம் பண்ணும். The order of stability of protonated amine is greater the size of the ion, lesser is the solvation. இப்போ டெர்ஷரி அமீன் பெருசு, சைஸ் அதிகம், சால்வேஷன் கம்மி, அப்போ ஸ்டெபிலிட்டியும் லெஸ்ஸர். பட் இந்த கேஸ் ஆஃப் செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன் டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் என்ன, பல்கி குரூப். செகண்டரியில் 2 R குரூப் இருக்குது, டெர்ஷரியில் 3 R குரூப் இருக்குது. அந்த இட நெருக்கடி இருக்கும் இல்லையா, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். அதனால் தி அல்கைல் குரூப் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். பல்கி குரூப் இருக்கிறதுனால அப்ரோச் பண்ணுற வாட்டர் மாலிக்யூலை நம்பர் குறையும். தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி, நம்ம சால்வேஷன் எஃபெக்டை மட்டும் வச்சு பார்த்தோன்னா ப்ரைமரி, அப்புறம் செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி. Based on these effects, we can conclude that the order of basic strength in the case of alkyl substituted amines in aqueous solution is secondary is more basic than primary, then tertiary than ammonia. அப்போ செகண்டரி அமீன் தான் மோர் பேசிக், அப்புறம் ப்ரைமரி, அப்புறம் டெர்ஷரி, அப்புறம் அமோனியா. The resultant of plus I effect, steric effect, hydration effect causes the secondary amine to be more basic. இது வந்து 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அமீன்ஸில் எது மோர் பேசிக்னா செகண்டரி அமீன் தான் மோர் பேசிக். அதுக்கு என்ன ரீசன்னா, வெறும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மட்டும் கிடையாது, ஸ்டெரிக் எஃபெக்ட், ஹைட்ரேஷன் எஃபெக்ட், இந்த 3 எஃபெக்ட்னாலேயும் செகண்டரி அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் தேன் ப்ரைமரி. பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அனிலின். இப்போ அரோமேட்டிக் அமீன் அனிலின் எடுத்துப்போம். அதில் வந்து NH2 குரூப் வந்து டைரக்ட்லி அட்டாச்டு டு பென்சீன் ரிங். இப்போ இந்த lone pair of electron on nitrogen atom in an aniline gets delocalized over the benzene ring and hence it is less available, so it is less basic than ammonia. அமோனியாவை விடவே அரோமேட்டிக் அமீன் வந்து லெஸ் பேசிக். ஃபஸ்ட்டு அலிஃபேட்டிக், அமோனியா, அப்புறம் தான் அரோமேட்டிக் அமீன். ஏன் வந்து அரோமேட்டிக் அமீனோட பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா, in the case of aniline, the lone pair of electron on nitrogen is delocalized, so it is less available for protonation, so it is less basic. In the case of substituted aniline, electron releasing groups like methyl, methoxy, NH2 increase the basic strength. Electron withdrawing group like NO2, X, COOH decrease the basic strength. So aniline வந்து is less basic than ammonia. Substituted aniline எடுத்துக்கிட்டோன்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்ததுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த ரிலேட்டிவ் பேசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ், இதுவும் 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அல்கைல் அமீன், அப்புறம் அல்கைல் அமீன், அப்புறம் அமோனியா, அப்புறம் அல்கைல் அமீன்,
அப்புறம் அரைல் அமீன். அரைல் அமீன் தான் தட் இஸ் அரோமேட்டிக் அமீன். இதுதான் லெஸ் பேசிக். இது chemical properties of amines. Alkylation. Amines react with alkyl halide to give secondary, tertiary amine, quaternary ammonium salt. Alkylation. Alkyl halide ஓட first RNH2 primary amine எடுத்துப்போம். With 1 mole of alkyl halide, it forms first secondary amine. With 1 more molecule, it forms tertiary amine. With 1 more, it forms quaternary ammonium salt. Acylation. Acylation means alkyl amine with acetyl chloride. Acyl group. CH3CO group பேர் தான் acyl group. Alkyl amine with acetyl chloride in the presence of pyridine. It forms N-alkyl acetamide. N-alkyl அப்படின்னா என்னென்னா alkyl group is attached to nitrogen. அதனால் N-alkyl acetamide. இது alkyl group வந்து எத்தில், அதனால் N-ethyl acetamide. இப்போ alkylation பார்த்தோம். acylation. alkylation with alkyl halide ஓட, acylation with acetyl chloride ஓட. நெக்ஸ்ட் வந்து நேமிங் ரியாக்ஷன், இம்பார்ட்டண்ட் ஒன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். அனிலின் ரியாக்ட்ஸ் வித் பென்சாயில் குளோரைட். இப்போ அசிட்டைல் குளோரைடு எழுதணும்ல, அதே மாதிரி தான் with benzoyl chloride. C6H5COCl க்கு பேரு benzoyl chloride in the presence of sodium hydroxide to give N-phenyl benzamide. This reaction is known as Scott and Baumann reaction. This acylation and benzoylation, these two are nucleophilic substitution reaction. So Scott and Baumann are aniline with benzoyl chloride in the presence of sodium hydroxide giving N-phenyl benzamide. Aniline எடுத்துப்போம். C6H5NH2 benzoyl chloride, C6H5COCl in the presence of pyridine, it forms N-phenyl benzamide. இதுக்கு பேரு Scott and Baumann reaction. Next, reaction with nitrous acid. This is a test to identify primary, secondary, tertiary amine. 3 classes of amine react differently with nitrous acid, which is prepared in from a mixture of NaNO2 and HCl. nitrous acid எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா sodium nitrite, NaNO2 HCl react பண்ணிச்சுன்னா will get HNO2 nitrous acid. சரியா? இப்போ primary amine எடுத்துப்போம். ethyl amine with nitrous acid. இந்த nitrous acid எதுலேருந்து வருதுன்னா NaNO2 HCl react பண்ணலாம். To give first வந்து ஒரு unstable intermediate ethyl diazonium chloride வரும். Unstable, அதான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். Hydrolysis gives ethanol liberating nitrogen. So primary amine with nitrous acid forms alcohol. ethyl amine எடுத்துக்கிட்டோம்னா ethanol கிடைக்கும். இது primary amine. Aniline reacts with nitrous acid at low temperature, that is ice cold condition, to give benzene diazonium chloride, which is stable for a short time and slowly decomposes even at low temperature. This is known as diazotization. Small question la varum. What is diazotization? Aniline with NaNO2 and HCl forms benzene diazonium chloride. The reaction ku peru diazotization. Compulsory temperature mention பண்ணணும். இந்த ice cold conditionல தான் இந்த reaction நடக்கும். Secondary amine. Secondary amine, alkyl and aryl secondary amine react with nitrous acid to give N-nitrosoamine, which is a yellow oily liquid insoluble in water. This reaction is known as Liberman's nitroso test. Underline பண்ணிக்கோங்க. This is a test to identify the secondary amine. Secondary amine identify பண்ணுறதுக்கு இந்த test. Any secondary amine, whether alkyl or aryl secondary amine with nitrous acid ஓட ட்ரீட் பண்ணோன்னா yellow color oily liquid
insoluble in water. N-nitrosoamine will be formed. This is a test to identify secondary amine. So primary amine, alkyl amine. Primary amine வந்து nitrous acid ஓட போட்டால் alcohol form பண்ணும். இதே அனிலின் போட்டோம்னா அனிலினும் primary amine தான். அது வந்து aryl amine, aromatic primary amine. இது வந்து diacetyl ஆகி benzene diazonium chloride form ஆகும். Secondary amine, both alkyl and aryl secondary amine with nitrous acid gives yellow oily liquid insoluble in water. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் லிபர்மான்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட். Tertiary amine, aliphatic tertiary amine react with nitrous acid to form trialkyl ammonium nitrate salt which is soluble in water. Secondary amine வந்து yellow oily liquid insoluble in water. Tertiary amine வந்து forms salt soluble in water. Trimethylamine, tertiary amine, HNO2 போட்டோன்னா trimethyl ammonium nitrate salt, ammonium salt எல்லாமே வாட்டரில் soluble. இதே aromatic tertiary amine எடுத்துக்கிட்டோன்னா with nitrous acid para nitroso compound is formed. So primary, secondary, tertiary amine identify பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தா reaction with nitrous acid. Primary amine alcohol கொடுக்கும். Secondary amine yellow oily liquid insoluble in water கொடுக்கும். Tertiary amine வந்து salt soluble in water.